அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ரேஷன் கடைகளில் இந்த 3 வகையான கார்டுகளுக்கு முக்கிய பரிசுகள் அறிவிக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன பரிசுகள் கிடைக்கும், இதை எப்பொழுது நீங்கள் வாங்க முடியும், இதை பற்றின ஒரு தகவலை தான் வீடியோவில் பார்க்குறோம். ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் கட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு வாக்குறுதியில் புதிய ஸ்கீம் வெளியிட்டிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் இன்னும் பொங்கல் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு, இதற்கான முழு நோக்கம் என்ன என்பதை பற்றி ஒரு துல்லியமான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5000 ரூபாயை நாம் எப்படி வாங்கணும், இதற்கான டோக்கன் எந்த மாதத்திலிருந்து வழங்கப்படும், எந்த தேதியிலிருந்து குறிப்பாக வழங்கப்படும், இந்த பொங்கல் பரிசு ஆனது 3 வகை அட்டைகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டை NPHH, NPYY, AYY ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று தமிழக அரசு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டுகளுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக யார் யாருக்கு கிடைக்க போகிறது. முக்கியமான தகவல், ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் பொங்கல் கிஃப்ட். சர்க்கரை, அரிசி, சர்க்கரை அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரத்தையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்க உள்ளதாக திட்டமிட்ட தகவல்கள் அனைத்தும் வெளியாகியிருக்கு. இது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 ரொக்க பரிசுடன் ரூபாய் 1000 ப்ளஸ் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை, முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி, பருப்பு, வேஷ்டி, சேலைகள் ஆகியவை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 10,000 கோடி தேவைப்படும் என்பதால் அதற்கான முதலீடுகள் எல்லாமே எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு 5000 ரூபாய் பரிசு வழங்க திட்டமிட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்த அறிவிப்பு தீபாவளி சமயத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தீபாவளி முடிந்த டைமில் இந்த மாதிரி ஒன்று அறிவிப்பு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு எதுவும் நிறவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இது பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சி மத்தியிலும் மிகுந்த விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த ஆண்டு மீண்டும் ரொக்க பரிசுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இதற்கான அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.